இப்போ ரெஸ்டோரேஷன்ல நீங்கள் சரியாய் வேதத்தின் ஊடாக நீங்க வந்திருந்தீங்கன்னா அந்த ரெஸ்டோரேஷன் பிராமிசஸ்னுடைய சாராம்சத்தை கொண்டதாக நீங்க பார்ப்பீங்க. ரெஸ்டோரேஷன் உங்களுக்கு இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு ஆண்டவர் தீர்வு கொடுத்தார் நினைச்சீங்கன்னா முழுமையை நீங்க பார்க்க மாட்டீங்க. நான் சொல்ல விளங்குதுல? உங்க பவர் பாயிண்ட் எது வரைக்கும் அது தொலைநோக்கு பார்வையில பார்க்குதோ. ஒருவேளை நான் இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கேன், அதுவரை இந்த வயிற்று வலி தீந்தா போதியா சாமின்னா அதை தீர்த்து கடந்த 11 மாதங்கள் நம்முடைய வாழ்விலே அக்கினி அபிஷேகம் விடுதலை நாம் கண்டு இன்றைக்கு இந்த 12வது மாதத்துக்கு நேராக நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முதலாவது நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். நல்ல பலத்தோடு கூட இங்கே அமர்வதற்கு உண்டான சலாக்கியம். The privilege of the Lord that God has rewarded us. Award இல்லை, first prize, second prize, third prize, award. ரிவார்டு என்ன தெரியுங்களா? யாரா இருந்தாலும் தேவனால் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. தேவச்சனமே, நம்ம கடந்த நாட்களில் இந்த ரெஸ்டோர் என்கிற வேர்டை நம்ம தியானிக்க ஆரம்பிச்சோம். சங்கீதம் 23:3 நாம் பார்க்கிறோம், அவர் என் ஆத்துமாவை தேற்றி. அது ஹீப்ருவுக்கும் தமிழுக்கும் நாம் பார்க்கிற வித்தியாசத்தை காட்டிலும் ஹீப்ருல சொல்லப்பட்டிருக்கிற அந்த சாராம்சம் இட் இஸ் டோட்டலி டிஃபரண்ட். ஹீப்ருடைய வேர்டு அது 3 ஆல்பபெட்டிக் ஆர்டரை அது வைத்திருக்கிறது. ஒன்று ஷீன். ஷீன் என்றால் அவருடைய நாமம். நீங்க ஒரு ஏரியல் வியூல இஸ்ரேலை நீங்கள் பார்ப்பீர்கள்னால் இப்படிதான் இருக்குது. இதை நீங்க அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு யூதன், ரட்சிக்கப்பட்ட யூதன் வாழ்த்துகிற பொழுது இப்படி வாழ்த்த மாட்டான், இப்படிதான் வாழ்த்துவான். எல்லாருமே அவ்வளவு ஈஸியா கை வராது. இதை நாங்க பிராக்டிஸ் பண்ணிட்டோம். மூடிட்டு தோற சொன்னீங்கன்னா இப்படிதான் கொஞ்சம் டஃப்பா இருக்கும், வராது. இதுதான் அந்த தேசத்தினுடைய அமைப்பு. ஏரியல் வியூ will be like this. அவருடைய நாமம் அடுத்த வேர்டு நெய் குறிக்கிறது. வாவ் என்கிற ஒரு வார்த்தை. கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படுகிற அனுபவம், அதை யார் விசுவாசிக்கிறார்களோ அவங்க வாழ்வில் இருக்கிற நெகட்டிவ் நிகழ்வுகள் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. அடுத்த வேர்ட் பேச். அவருடைய சாராம்சம் நிறைந்த அவருடைய இல்லத்துக்குள்ளாக அவருடைய நாமத்தினாலே அவர் நமக்கு பலியாகி உயிர்த்தெழுதலினாலே நீங்க அந்த ரெஸ்டோரேஷன் பவரை நீங்க பெற்றுக்கொள்ளுகிறீங்க. இந்த வேர்டு சஹு என்று சொல்லி ஹீப்ருல அது வாசிக்கப்படுகிறதா இருக்கிறது. ரெஸ்டோர் என்பது ஒரு ஜெனரல் வேர்டா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஆதி நிலைக்கு கொண்டு போகிற ஒரு அனுபவத்தை அது குறிக்கிறது. பட் த்ரூ ஹீப்ரு நம்ம போகும்போது டு டர்ன் பேக், ரிட்டர்ன், ரிப்பென்ட், ரெஃப்ரெஷ், ரிப்பேர், புட் பேக், டிரா பேக் அண்ட் கிவ் பேக், இப்படி பல அர்த்தங்கள். இது சுமார் வேதாகமத்தில் 1073 முறைமைகள், 952 வசனங்கள்ல இவைகள் பல தாற்பயங்கள்ல நமக்கு வகையறுத்து வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அருமையான தேவச்சனமே, ஒரு சின்ன சம்பவத்தை நாம் பார்ப்போம். தாமஸ் ஆல்வா எடிசன் எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் தான் அந்த பல்பு, சிம்பிளா சொல்ல போனா இன்னைக்கு எரிகிற
டங்ஸ்டன் நிறைந்திருக்கிற அந்த பல்பை கண்டுபிடித்த ஒரு தேவ மனுஷன். அவர் 1ஆம் கிளாஸ் படிக்கிறார். நல்ல ஒரு தலை சிறந்த பள்ளிக்கூடத்தில் அந்த தாய் அவங்கள படிக்க வச்சிருக்கிறாங்க. நம்ம நாட்கள் படிக்க வைக்கிறாங்க. அது 1ஆம் கிளாஸ்ல தம்பி படிச்சுட்டு இருக்கிறார். தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு லெட்டர் அவங்க கிளாஸ் டீச்சர் எழுதி கொடுத்து அனுப்புறாங்க. அந்த தாய் அந்த லெட்டர் எடுத்து படிக்குது. அம்மா, எங்க மிஸ் கண்டிப்பா உங்கள்கிட்ட கொடுத்து அம்மா என்ன சொன்னாங்கன்னு என்ன கேட்டுட்டு வர சொல்லியிருக்காங்க. இந்த அம்மா அந்த லெட்டரை படிச்சுட்டு, உனக்கு ரொம்ப அறிவு கூர்மை ஜாஸ்தியா இருக்குதான், மற்ற பசங்கள் எல்லாம் அறிவு கூர்மை கம்மியா இருக்கிறதுனால அவங்க கற்றுக் கொடுக்கிற பொழுது நீ தான் பதில் சொல்லிடுறியா, மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியலையா? உன்னை பெரிய யூனிவர்சிட்டி நிறைந்திருக்கிற ஸ்கூல்ல எடிசன் உன்னை மாற்ற சொல்லி தீவிரமா எழுதியிருக்காங்க. நாளையில இருந்து நீ இந்த ஸ்கூலுக்கு நீ போக வேண்டாம்டா, உன்னை வேற ஸ்கூலுக்கு மாத்துறேன். தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த பள்ளிக்கூடத்திலிருந்து வேறொரு பள்ளிக்கூடத்துக்கு மாற்றப்பட்டார். படித்து முன்னேற்றம் அடைந்து ஒரு விஞ்ஞானியாக மாறினார். தாய் மரித்து விடுகிறார்கள். தாயினுடைய பீரோவை ஆராய்ந்து பார்க்கிறார். அம்மா நமக்குன்னு ஏதாவது வச்சிருக்கிறாங்களா? பார்த்தா அந்த லெட்டர் கீழே விழுது. 1ஆம் கிளாஸ்ல மிஸ் எழுதின லெட்டர் அந்த 1ஆம் கிளாஸ் பையன் படிக்க முடியுமா? அப்ப முடியாது. இப்ப எடுத்து பார்க்கறாங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் தன் தாய் அன்னைக்கு படிச்சு இவருக்கு சொல்லிச்சு இல்லையா, அந்த லெட்டரை எடுத்து பார்த்தா அந்த லெட்டர்ல எழுதியிருக்க உங்க பையனை போல ஒரு முட்டாளி எவனுமே கிடையாது. இந்த பிள்ளை இந்த ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிங்கன்னா நல்லா படிக்கிற பிள்ளை கூட கெட்டு போயிடும். நாளைக்கு அனுப்பிச்சிங்கன்னா நாங்க திருத்தி விடுவோம் பையனை, அதனால நீங்க அனுப்பாதீங்க நாளைக்கு. இந்த லெட்டரை வாசிச்சுட்டு சிந்திச்சு பார்க்கிறாரு. எப்படி ஒரு தாய் உள்ளம்! என்ன அந்த தாய் புறக்கணிக்கலையே. அவங்க பேசின வார்த்தைகள் இன்னும் என்னுடைய மைண்ட்ல, தம்பி நீ அறிவாளி, ஓவர் அறிவுங்கிறதுனால உன்னை இந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப வேண்டாம்னு சொன்னாங்களே. அருமையான தேவச்சனமே, நம்முடைய வாழ்வில் what are all the positive approaches given to us? யார் யார் உங்களோடு கூட என்ன பேசினார்கள், அதில் பேசப்பட்ட நன்மைகளை யார் எடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ they will prosper in their life. ஒரு தாய் இந்த இடத்துல அந்த மகனுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் தான் தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு பெரும் விஞ்ஞானியாக மாற்றினது. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த ரெஸ்டோர் என்கிற வார்த்தை ஒருவேளை நீங்க பாசிட்டிவா எடுத்தீங்கன்னா உங்க லைஃப் இன்னைக்கு ஒரு பெரிய சேஞ்சபிள் இன்ஸ்ட்ருமெண்டா நீங்க இருக்க முடியும். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தனக்கல்ல அநேக இடங்கள்ல அநேகருக்கு அது பயன்படுகிறதா இருக்கிறது. அது ஒரு கட்டிங் பிளேயரா எடுத்து பாருங்க. Fan is an instrument. This light is an instrument. The mic is an instrument. நான் பேசுகிற வார்த்தை அது பன்மடங்கு அது அந்த ஒளியை கூட்டி உங்க காதுகளில் கொடுக்குது. எனக்கு லேசாக இருக்கிறது, இல்லைன்னா இத்தனை பேருக்கு நான் கத்திக்கிட்டு முடியாது. சோ தேவச்சனமே, இன்னைக்கு இந்த ரெஸ்டோர், அன்றைக்கு தாமஸ் ஆல்வா எடிசனுடைய தாயார் பேசின வார்த்தை, அதுல இருந்தது என்ன வேற, அந்த அம்மா பேசினது என்ன வேற. தேவச்சனமே, நம்முடைய வாழ்விலும் நாம் பலவிதமான காலகட்டங்களை கடந்து வந்திருக்கிறோம். அதுல முற்றிலும் நிறைய பார்த்தீங்கன்னா தோல்விகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இன்றைக்கும் அவைகள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய நாடின் நரம்புகள், கணுக்கள், தசைகள், உறுப்புகள், அவயங்கள் எல்லாம் சரியா இருந்தா ஒரு முழு மனிதன். இல்லைன்னா ஒருத்தர் பார்க்குறாங்க ரொம்ப தோண்டு போயிருந்தா, பிரதர் உங்களுக்கு சுகரா, அவன் சொல்லல, அவர் ஏதாவது சொன்னாரா, பார்த்தவருக்கு தெரியுது. இப்ப நம்முடைய வாழ்வில் தேவன் அப்படிப்பட்ட சோர்வெல்லாம் அகற்றும்படியாக இந்த ரெஸ்டோர் எந்த விதங்களில் நாம் ஒரு டெக்சுவல் மெசேஜ் தான் பார்க்க போறோம். அப்போ சொன்னாங்க பவுல் அறிந்தவராக ஒரு பேரா கொடுக்கிறார்.
ஒரு தொகுப்பை கொடுக்கிறார். அந்த தொகுப்பை நம்ம வெறுமனே வேதத்துல வாசித்திருப்போம். அந்த தொகுப்பினுடைய சாராம்சம் உங்களை மாற்றுகிறது இத்தனை அர்த்தங்கள் மூலமா என்று நீங்க விசுவாசித்தீங்கன்னா உங்க லைஃப் இன்னைக்கு இல்லை, பலருக்கும் பன்மடங்காக தேவன் நம்மை எடுத்து நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ நாங்கள் வேதத்தை நாம் பார்க்கிற விதங்கள் எல்லாம் 1% எனக்கு 99% மற்றவங்களுக்காக அது பயன்படுமா என்பதை தான் நான் ஆராயிறேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட உங்க ஆத்மாவுக்கு என்று நினைக்க நான் வேண்டான்னு சொல்லல. அதை 99 நினைக்கிறத 1 நினைச்சிட்டு 99 ஃபார் அதர்ஸ் நினைச்சீங்கன்னா உங்களை அதிகமாய் தேவன் பயன்படுத்துவார். இப்போ ஒரு பேராகிராஃபுக்குள்ள நம்ம போறோம். அதற்கு முன்பாக every person, each person is in need of restoration அப்படிங்கிற உங்க மனசுல இருக்கக்கூடிய ஆழமான ஒரு சாவியாக இருக்கணும். ஒவ்வொரு மனிதனும் எதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறான்? அந்த ரெஸ்டோரேஷன் எதிர்பார்க்கிறான். இன்னைக்கு பணம் இல்லாதவங்க, ஸ்கூலுக்கு பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாதவங்க, மளிகை கடைக்கு கட்ட முடியாதவங்க, பிசினஸ் பண்ணிட்டு இருப்போம், வாடகை கட்ட முடியாது. எதுக்கு? பெரிய பிசினஸ் கிட்டத்தட்ட 100 பேர் வேலை செய்து கொண்டிருப்போம், அதுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் வாடகை கட்ட முடியாது. இப்படி பல விதங்கள்ல இந்த ரிக்வயர்மெண்ட் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா நம்ம ரெஸ்டோரேஷன் சரியா இல்லாததுனால நமக்கிட்ட வேலை செய்கிற நிர்வாகத்தில் உள்ளவர்கள், குடும்பத்தில் உள்ளவர்கள், குடும்பத்தில் உள்ள குழந்தைகள், ஒரு குடும்பத்தில் கூட 100% அந்த பிள்ளைகளுடைய ரிக்வயர்மெண்ட்டை கரெக்டா பண்ணியிருக்கோம்னு பார்த்தா இல்லை. இங்க யாராவது நம்ம சொல்ல முடியுமா என் குழந்தையினுடைய ரிக்வயர்மெண்ட் 100% நான் இன்னை வரைக்கும் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன்? நடுவில் பாரங்களும் பிரச்சனைகளோடு கூட தான் இதுதாவது கிடைச்சதே என்கிற எண்ணத்தோடு கூட தான் நம்ம தாண்டி வந்திருக்குமே தவிர, நம்ம பிள்ளை கேட்டதுன்னு சொல்லி 4 பொருளை வாங்கி ஒரு பிள்ளையா இருக்கிற அதுக்கு 1 கொடுத்துட்டு மீதி 3 மற்றவர்கள் கொடுக்கிற நிலைமைக்கு நாம இன்னும் வளர. ஸோ ரெஸ்டோரேஷன் ஒரு இம்பார்ட்டன்ஸியை நம்ம வாழ்வில் அது பிளே பண்ணணும், அது ஒர்க் பண்ணணும் என்று நீங்க நினைப்பீர்களானால் நீங்க எங்க கம்மியா இருக்கிறீங்க, எங்க குறைவுபட்டு இருக்கிறீங்க என்பதை நீங்க அறிந்து கொள்ள முடியும். ஆனா ஒரு கல்யாணத்துல என்ன குறைஞ்சு போச்சுன்னாங்க? திராட்சை ரசம் குறைஞ்சு போச்சு. ஆட்கள் குறைஞ்சு போச்சா? ஆட்கள் நிறைய இருந்தாங்க, ஆனா திராட்சை ரசம். God made a restoration there. இந்த கானா ஒரு கல்யாணம் நடந்த அந்த இடத்த போய் பார்த்துட்டு வந்தார். அதுல 2 கட்சாரி அந்த இடத்துல இன்னும் பத்திரமா இருக்கு. மீதி 4 எங்கேயோ ஒரு மியூசியத்தில் இருக்கலாம். ஆண்டவர் ஒரு லிவிங் வாட்டர் அதுல ஃபில் பண்ண சொன்னார். அது என்னவாக மாறிச்சு? முந்தின திராட்சை ரசத்தை காட்டிலும் பிந்தின திராட்சை ரசம் அதிக ருசி உள்ளதாக இருக்கிறது. இப்போ உங்க ரெஸ்டோரேஷனை தேவன் பொறுப்பெடுத்து உங்களுக்கு செய்வார் என்று நீங்கள் விரும்பி அதற்குண்டான உங்களுடைய ஒப்படைப்பு இருக்குமானால் இதுவரையில் இருந்த உங்க வாழ்க்கையை காட்டிலும் இனி இருக்க போகிற உங்களோட வாழ்க்கை மிக உன்னதமாக இருக்கும். எத்தனையோ சத்தியங்கள் அறிந்து கொள்ளப்படுகிறது, ஒரே ஒரு வசனம் தான். பட் இட் இஸ் மேட்ச்டு வித் டிஃபரண்ட் பர்பசஸ். பல விதமான காரியங்களுக்காக அந்த வேத வசனம் அது பயன்படுகிறதா இருக்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்முடைய சரீரமும் நம்முடைய சிந்தையும் நமக்குள் இருக்கக்கூடிய உணர்வுகளும் நம்முடைய ஆக்டிவிட்டியை அது சேஞ்ச் பண்ணக்கூடிய வல்லமையாய் இருக்கிறது என்று நீங்க விசுவாசத்தோடு இந்த வார்த்தை கேட்கிற பொழுது ஆவியானவருடைய கிரியைகள் இதுவரையில் இல்லாத அளவுக்கு உங்க மேல அந்த அசைவாடுதலை பார்க்கலாம். நாம் எடுத்துக்கொள்ளுவோம் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம். இந்த வசனங்கள் நம்ம பார்க்க போறோம். ஒரு பெரிய டெக்ஸ்ட். இந்த டெக்ஸ்டை நம்ம அவர் என்னோட என்ன பேசுறார் என்கிறதை பார்க்க போகிறோம். வேத அறிஞர்கள் இப்படியாய் சொல்லுகிறார்கள், heavenly father's restoring power is one of the greatest promise from scripture. இந்த ஆத்மாவை தேற்றுகிற பிதாவாகிய தேவனுடைய வல்லமை இருக்குதுங்களே, it is one of the greatest promise in the scripture. So எந்த ப்ராமிஸை நீங்க எடுத்து பார்த்தாலும் அது ரெஸ்டோரேஷன் பேஸ்ட் இல்லாம இருக்க. நீ பயப்படாதே,
அப்படின்னா நீ பயந்துட்டு இருந்திருக்கிற, பயப்படாதே என்கிற ரெஸ்டோரேஷன் கொடுக்கிறார். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். நம்ம எத்தனையோ தாங்குதலை பார்த்துருக்கோம், நம்ம வாழ்க்கையில கிடைக்கல. இப்போ ஒரு நீதியின் வலதுகரம் உன்னை ரெஸ்டோர் பண்ணுது. ஸோ எந்த ப்ராமிஸ் நீங்கள் எடுத்தாலும் சரி, கோணலான பாதைகளை நான் செவ்வைப்படுத்துவேன் என்று சொல்றார். அப்போ வாழ்க்கையில ஒரு கோணலான பாதையில் உங்களை ரெஸ்டோர் பண்ணுகிற தேவன் உங்களை நடத்துகிறார் என்கிற உன்னத ப்ராமிசஸ். So scholars say like that, heavenly Father's restoring power is one of the greatest promise from the scripture. இந்த வேதத்தில் எதை நீ தொட்டு வாசிக்கிறியோ, whatever God wants to reveal, it is based upon the heavenly Father's restoration upon myself. என் மீது பரலோக தகப்பனுடைய உன்னதமான அனுபவம் என்னை தேற்றுகிறதற்காக என்று சொல்லி விண்ணப்பங்களை நேராய் தேவனிடத்தில் பார். அவர் சொல்றார், கேளுங்கள் கொடுக்கப்படும். It is the sound to be heard. Shema, Hebrew. Hear the voice of the God. இப்படி கேட்பதை காட்டிலும், when you open your ears to receive or to inherit the power anointing of the scriptural word, அது அந்த anointing உங்களை என்ன பண்ணுதுன்னா, the power of restoration உன்னை தூக்க ஆரம்பிக்கும். உன் மனரீதியில ஒரு பலம் உண்டாக்கப்படும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வார்த்தை சொல்கிறது, God loves us and wants us to have a relationship with him, but the entrance of the sin into the world separated us from the அவருடைய priority. அவர் உமக்கென்று நமக்கென்று செய்யப்பட்டிருக்கிற priority factor இருக்கு. அந்த ஃபேக்டரி என்ன செய்தால், நமக்குள் இருக்கிற அந்த பாவமான கட்டுகளினாலே தேவனுக்கும் நமக்கும் உள்ள அந்த ப்ராமிசஸை பெற்றுக்கொள்கிற அனுபவம் இல்லாதவர்களாய் இருக்கிறோம். இப்போ அந்த பாவத்தை எடுத்து போடுறதெல்லாம் பெரிய காரியம் இல்லை. நான் ரெஸ்டோரேஷன் பவருக்குள்ள நான் வந்துட்டேன்னு நினைச்சுக்கிட்டா பாவம் ஓடி போச்சு, சாபங்கள் ஓடி போச்சு, ஜெனரேஷனல் பாண்டேஜஸ், பாரம்பரிய கட்டுகள் நம்மளை விட்டு உடைஞ்சு ஓடி போகும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, yet God graciously provides your way for our relationship with him. நம்ம மேல என்ன பாவங்கள் இருந்தாலும் சரி, அவருடைய வழிகள் வித்தியாசமானது. அகால மரணத்திலிருந்து நம்மை விடுதலை செய்கிறது, அகால விதமான வியாதிகளில் இருந்து நம்மை விடுதலை செய்கிறது. சோ தேவ ஜனமே, நம்முடைய ரிலேஷன்ஷிப் இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் தேவனிடத்துல சேருகிற ஒரு சாக்கியத்தை நாம் பெறுகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ரெஸ்டோரேஷன் நம்மை பரலோகத்தின் மகிமைக்கு ஈடாக 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தின் படியாய் அந்த மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல நீங்களும் நானும் காண முடியும். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் முதல் ஒரு செட்டு 8லிருந்து 10வது வரைக்கும், பின்பு 11லிருந்து 21 முடிய நாம் இதுதான் இன்னைக்கு தியானிக்க போறோம். இதை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, it will be an understanding in your mind. வாசிப்பதை தாண்டி போனீங்கன்னா, it will be transformation in your soul. இதை வாசித்தீங்கன்னா மைண்டுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் தான், ஆனால் ஆத்ம ரீதியிலே அதை நீங்கள் தியானிப்பீர்களானால் உங்க வாழ்க்கையில அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபமாக மாறப்போகுது. ஒண்ணுமில்லை, ஒரு அரிசி, தண்ணி, ஒரு பாத்திரம், ஒரு நெருப்புல வைக்கிறீங்க, என்ன நடக்குது? அரிசி சாப்பிடுற ஆகாரமாக மாறுகிறது. ஒருவேளை அரிசியை தண்ணியிலே போட்டு வச்சீங்கன்னா அப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. அரிசி உப்பி நைஸா மாறிடுது, ஆனா சாப்பாடா மாறல. இப்போ நம்ம வாழ்க்கையில ரெஸ்டோரேஷனுக்கு பதிலா இதை படித்து நான் தெம்பை பெற்றுக்கொள்கிறேன் நினைச்சீங்கன்னா, அரிசி பெருசாகிறத நீங்க ஆனா ஆகாரமாக ஒருபோதும் மாறாது. அது நாட்கணக்கில் வச்சாலும் சரி,
ஆனா எரிகிற அக்கினியில மேட்டர் ஆஃப் மினிட்ஸ். பட் தண்ணியிலே அது இருந்தா அடுத்த நாளே அந்த பாத்திரத்தை திறந்தா நாரி. தேவச்சனமே, பலருடைய வாழ்வில இந்த ரெஸ்டோரேஷனே தெரியாம சாவு வரைக்கும் இருந்து செத்தும் போறான். இவைகளை குறித்து அறியவும் மாட்டான் அவன். ஆனால் எவர்களை முன்குறித்தார் அவர்களை அழைத்தவர் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை ரோமர் 8:30 படி. So we are being identified. We are being called by the Lord. தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது உங்க வாழ்வில டிரான்ஸ்ஃபர்மேஷன் starts to take place. Amen. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் பக்கம் 212 8வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க. இங்கே வேதம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன், நம்ம பணம் இருக்கும்போது, பொருள் இருக்கும்போது, ஆஸ்தி இருக்கும்போது, அந்தஸ்து இருக்கும் போதெல்லாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடையாது. ஆண்டவருக்கு நான் சரியா பணத்தை கொடுத்தேன், எனக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன். பாஸ்டர் ஏதோ ஒரு காரியத்தை சொன்னாரு, நான் அவருக்கு ஸ்பெஷலா போய் பாஸ்டர் இன்னைக்கு நான் அங்கதான் வரேன், உங்களை பார்த்தே ஆகணும். ஒரு பாப்பா வந்து ஒரு நாள் 25,000 ரூபாய்க்கு மேல மொத்தமா கத்தையா கொண்டாந்து என் கையில கொடுத்துச்சு. நான் கேட்டேன், எதுக்குமா இந்த இது? மாஸ்டர், எவ்வளவு நாளா ஜெபிச்சு என்னை படிக்க வச்சிங்க, ஒரு வேலையை தேடி போன போது வேலையை கிடைக்க வச்சிங்க, முதல் மாசம் சம்பளம் இன்னைக்கு உங்களுக்கு தான் இருந்துச்சு. எனக்கு தேவையில்லை. இல்ல ஆண்டவர் உங்க கையில தான் கொடுக்க சொன்னாரு. அப்படியா? நான் கொஞ்சம் சிந்திச்சு பாக்குறேன், ஆண்டவரே இது எனக்கா? ஆண்டவர் சொன்னாரு, இது உனக்கு கிடையாது. அந்த பாப்பாட்ட, அம்மாடி இது பணம் எனக்கு வேண்டாம், ஆனா எனக்கு வந்து 1000 ரூபாய்க்கு கூட நான் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறேன், இதுல 25,000 ரூபாய்க்கு மேல இருக்கு, கொடுத்தா ஆகா ஓகன்னு ஆண்டவர் நன்றி சொல்லிடுவேன். ஆனா என்ன ஆண்டவர் அதை எனக்கு வச்சிருந்தா தான். அந்த பாப்பா சொல்லுது, மாஸ்டர் நீ கொடுக்கலனா நான் போக மாட்டேன் வீட்டுக்கு. சாமி இது 8, 9, 10 மணி 11 மணி வரைக்கும் போகலன்னா கதை கதலா போயிடும். சரி மாதிரி கொடு, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆண்டவரே, இந்த மகள் கொடுக்குற இந்த பணத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். என் சித்தமோ உங்க சித்தமோ இல்லை, இந்த பாப்பா சொல்ற வார்த்தை எனக்கு பயமா இருக்குது, அதனால வாங்கிக்கிட்டேன். இப்ப கேட்ட பாப்பா, இந்த பணம் யாருதுன்னாரு. இப்போ உங்க பணம் பாஸ்டர். நான் சொன்னேன், நான் ஒரு 100 ரூபாய் அது மேல வச்சேன், அது எவ்வளவு இருக்க தெரியாது, ஆனா 25,000 ரூபாய்க்கு மேல அதை வச்சு, அம்மா ஆண்டவர் உன்னை பாரு, நீ சம்பாதிச்சு என்ன இருந்தாலும் 30 நாள்ல சம்பாதிச்ச, இப்ப பாரு ஒரு செகண்ட் நீ ஆண்டவருக்கு சொன்ன உடனே எக்ஸ்ட்ரா 100 ரூபா வந்துச்சு செகண்ட்ல, இதை நீ எடுத்துட்டு போ உங்க வீட்டுக்கு, ஆசீர்வாதத்தை பாரு அடுத்த மாசத்துல. அதை வீட்டுக்கு எடுத்துட்டு போனா வீட்டுல 4 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பாவை மிரட்டி, இன்னைக்கு நீ பணம் கொடுக்கல உன்னை தூக்கிட்டு போய் காவல் வச்சிருவோம். தேவச்சனமே, தேவன் யாரை எப்படி ரெஸ்டோர் பண்ணுவார் என்பதே நமக்கு தெரியாது. God wants to restore his father. நம்ப மாட்டீங்க, நான் கொடுத்த 100 ரூபாயோட சேர்த்து கணக்கு முடியுது. இந்த 100 ரூபாய் போட்டு பைசல் போட்டு பத்திரத்தை அங்க அப்பா எடுக்க கிழிச்சு போட்டுட்டு the family was restored in the name of Lord Jesus Christ. இங்கே வேதம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, the thought we have to accept ourselves, we have to submit ourselves, we have to surrender ourselves. நம் தேவன் என்னை எப்படியாக எடுத்திருக்கிறார், உன் ப்ராப்ளம் என்னன்னு யோசிச்சு ஒரு பேப்பர்ல எழுது. now I will be redeemed. இந்த மாதிரி பிரச்சனையில இருந்து தான் என்ன அந்த ரிடெம்ப்ஷன் ரிப்பேர் பண்ணி என்ன வெளியே எடுக்கிறார். என் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு ரிப்பெண்ட்ல இருந்து என்ன வெளியே எடுக்கிறாரு, அவர் என்ன ரெஃப்ரெஷ் பண்ணி வெளியே எடுக்கிறார். தேவச்சனமே, சில காரியங்களை வெளியே சொல்ல முடியாது, சில காரியங்களை அப்பா கிட்ட சொல்ல முடியாது, சில காரியங்கள் பெற்ற தாயிடத்துல சொல்ல முடியாது, தாய் பிள்ளை இடத்துல சொல்ல முடியாது. தாமஸ் ஆல்வா எடிசனுடைய அம்மா அந்த குழந்தைக்கு எவ்வளவு அழகா சொன்னாங்க,
நெகட்டிவ் என்ன சொன்னாங்க? பாசிட்டிவா சொன்னாங்க. இன்னைக்கு ஒரு விஞ்ஞானியாக இன்னைக்கு எரிகிற ஜுவாலை விட்டு எரிகிற வண்ண விளக்குகள் எல்லாம் அவராலே கண்டுபிடிக்கப்பட்டது. இங்கே வேதத்தினுடைய விளக்கம் ரெஸ்டோரேஷன் எங்கிருந்து நமக்கு கிடைப்பது என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் அதை பதிவுபடுத்த விரும்புகிறார். He wants to record in each and everyone's soul. இங்கே வேதம் சொல்லுகிற அவருடைய வார்த்தையினாலே தம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிற தேவன். சோ உங்களுக்கு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா? ஒருவேளை இங்க இருக்கிறவங்க அதிகப்படியான பிரச்சனையும் போராட்டத்திலுமே இருக்கிறீங்க. என்ன வேணா வச்சுங்க, அது வியாதியா இருக்கட்டும், வியாகுலமா இருக்கட்டும், பணம் இல்லாததா இருக்கட்டும், பொருள் இல்லாததா இருக்கட்டும், வீடு கிடைக்காததா இருக்கட்டும், அடுத்த வேளைக்கு நான் என்ன செய்வேங்கிற பெருத்த சந்தேகம் உள்ளவர்களாகவே நீங்க இருங்க. The restoration through the love of Christ. நீங்க இப்ப மீட்கப்படுகிற அனுபவம் வேற எதை கொண்டு கிடையாது. அது எந்த சாயல்ல நீங்க தவித்துக் கொண்டிருந்தாலும் through the love of Christ. ஒரே ஒரு வார்த்தை போதும், உங்க ரிடம்ஷனை இப்பவே நீங்க பார்க்கலாம். உங்க மீட்டெடுப்பினுடைய ரகசியத்தை இப்பவே நீங்க பார்க்கலாம். உன் மேல இருக்க இந்த பிரச்சனைகள் எனக்குரியதா அல்லது என் தாய் தகப்பனுடைய ஜீன் வழியாக வந்ததா அல்லது அவங்களையும் தாண்டி 4வது தலைமுறையில் வந்ததா? யாரா இருந்தாலும் யாருக்குமே கிடைக்காத ஒரு ரெஸ்டோரேஷன் அது அன்பினாலே என்பதை உனக்கு அது வலியுறுத்தப்படும்படிக்கு தேவன் உன்னோடு கூட இன்னைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார். எதை வேணாலும் வச்சுக்கங்க. தொடர்ந்து வாசிப்போம். இன்னும் நம்மளை ஆழத்துக்குள்ள கொண்டு போறாரு. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாம். The love transformed into the shedding of blood. நான் எனக்கு நிறைய நண்பர்களுக்கு இருக்கிறீங்க. என் பிரச்சனைக்கு யாராவது ஒருத்தர் சுண்டு வரல கொடுக்கல. என்கிட்ட எத்தனை பேர் உதவி பெற்றவங்களா இருக்கிறீங்க. எனக்கு ஒரு பிரச்சனை, இந்த சுண்டு வரல ஒண்ணு ஃபுல்லா கூட வேண்டாம், இந்த ஒரு கட்டிங் மாத்திரம் கொடுக்கறதுக்கு யாரா இருக்கீங்களா? மாஸ்டர் அடுத்த வாரத்தில் சமைக்க நாங்கள் வரமாட்டோம். ஒருவேளை டாக்டர்லாம் இங்கேயே வர வச்சு இங்கே அதுக்கு உண்டான அனஸ்தீசியா போடுறவங்களாம் வர வச்சு நீங்க செய்தாலும் செய்திருவீங்க. கேட்டா வேத வசனத்தின்படி சொன்னாலும் சொல்லிடுவீங்க. நீங்க அருமையான தேவச்சனமே, ஓர் ரெஸ்டோரேஷன், அந்த அன்பு அது தேவனுடைய மகத்துவம் நிறைந்த ஒரு குற்றமும் அறியாத இரத்தமும் ஆயிருக்கிறது. உங்க ப்ராப்ளத்திலிருந்து நீங்க வெளிவர வேண்டுமானால் through love and through the blood of the Christ. உங்க ரெஸ்டோரேஷனுடைய நிலை படிகளை இவை இப்படியாக நீங்க உணர்ந்து உங்க பிரச்சனைக்கு சால்வேஷன் கேட்டீங்கன்னா நீங்களே நம்ப முடியாது, செகண்ட்ஸ்ல அது கிளியர் ஆயிடும். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா? உங்க ரெஸ்டோரேஷன் எங்க இருக்கு? அவருடைய அடுத்தது எங்க இருக்கு? அவருடைய இரத்தத்தில் இருக்கு. அது எவ்வளவு பாண்டேஜ் நிறைந்த உங்க சூழலா இருந்தாலும் சரி எழுதி வச்சுக்கலாம். நீங்க மன ரீதியா இருக்கலாம், ஆத்ம ரீதியா இருக்கலாம், சரீர ரீதியா இருக்கலாம். அவருடைய உடன்படிக்கை வித்தியாசமானது. இதுவரை கண்டிராத அற்புதத்தை காண்கின்ற அந்த அன்பு, அந்த அன்புக்கு உகந்ததாய் அவர் கொடுத்தது அவருடைய இரத்தம். அதே வசனத்தை வாசிப்போம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. அப்ப இப்படி என்றால் what are all the causes of our life that we have derailed? எங்கெங்க விழுந்து போயிருக்கிறோம், நாம் இருக்க வேண்டிய இடத்தை விட்டுட்டு விழுந்து போயிருக்கிறோமோ அங்கெல்லாம் the God's blood, அவருடைய இரத்தம் அந்த டீரெயில்மெண்ட்டை தூக்கி விடுவது மாத்திரமல்ல, உங்களை ரைட்டான தண்டவாளத்தில் உங்களை போக வைக்குது.
வெரி சிம்பிள். இன்னைக்கு அத்தனை பேருக்கும் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது சாதாரண வரிகளை நம்ம இங்க பார்த்துக்கிட்டு இல்லை. பவுல் உணர்ந்து எழுதுறாரு. இந்த ரோம பேரரசுல அங்கிருந்த மக்களுக்கு எழுதப்பட்டதை கேட்டவர்கள் மாற்றமடைந்தார்கள். ஆஃப்டர் 2000 years நீங்க எத்தனையோ காரியங்களை இதை படிச்சிருப்பீங்க. பட் இன்னைக்கு இருக்கிற இப்போ நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த பாதை இட் இஸ் ரியலி டிஃபரண்ட் ஒன். இங்க உங்களுடைய ரெஸ்டோரேஷன் ப்ராமிசஸ் எத்தனையோ வாக்குத்தத்தம் வீட்டில் மாட்டிருக்க நிறைவேறப்பட்டதாய் இருக்காது. பாதி அது விசுவாசத்தை தூண்டிச்சே தவிர விசுவாசத்தில் அது கிரியை செய்யல. Why? The restoration in the proper way இருந்தாதான் வாக்குத்தத்தங்களும் அதனுடைய வேலையை கிரியை செய்யும். இங்கே மகத்துவம் என்ன? இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ரட்சிக்கப்பட இருக்கு. அப்ப அதுக்கு முன்பாக என்ன ஸ்டான்ஸால இருக்கிறோம்? இன்னும் ரட்சிக்கப்படல. ஞானஸ்நானம் எடுத்திருப்பீங்க, பேர் மாத்திருப்பீங்க. அவைகள் எல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரீதியால் எடுக்கப்பட்டது. இங்க 10 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் ஞானஸ்நானம் எடுத்தவங்க உட்கார்ந்துருக்கலாம். டிவைன்குள்ள வரல, அதுக்குள்ள வரல. டிவைன்குள்ள இல்ல, டிவைனுடைய அர்த்தம் தெரியாததுனால. டிவைன்குள்ள வந்துட்டோம்னா ஓரளவுக்கு நின்றோம். அர்த்தம் தெரிஞ்சு அந்த டிவைன்குள்ள வரும். 100% ஹியூமனிட்டியில் இருக்கிற நம்ம 100% டிவைனிட்டி பர்சனாக நம்ம மாறி இருக்கணும். இப்ப இங்க ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு. அப்ப நம்முடைய லைஃப்ல இதுவரையில் நம்முடைய செயல்பாடுகள், சிந்தைப்பாடுகள், இவைகள் எல்லாம் it was against the Lord. இப்போ கோபத்துல அவருக்கு விரோதமா நாம இருந்தாலும் சிஸ்டர் சொன்னாங்க, அவர் எப்படிப்பட்டவர்? அன்பான தேவன். உங்களை இழக்க விரும்புவாரா? தாமஸ் ஆல்வா எடிசன் பையன் மக்குப்ளாஸ்ரி தான். டீச்சர் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அம்மாவுக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா தெரியும். தாய்க்கு தன் குழந்தை எப்படிப்பட்டது தெரியாது. வளர்ற போதே தெரிஞ்சிருக்கும், அது அழுகிற போதே தெரிஞ்சிருக்கும், அதனுடைய நடை பாவனைகள் அந்த தாய்க்கு தெரிஞ்சிருக்கும். அந்த லெட்டர் படிச்ச உடனே உள்ளம் குமுறி இருக்கும். நமக்கு தெரிஞ்சது இப்போ டீச்சருக்கு தெரிஞ்சு போச்சு. பையன் சரியில்லை தான் நமக்கு தெரியும். ஆனா ஸ்கூல்ல படிச்சா பசங்களோட சேர்ந்து கொஞ்சம் அறிவாளியா. ஆனா டீச்சர் என்ன சொல்லிட்டாங்க? இந்த குழந்தை மற்ற குழந்தைகள கிருஷ்ணா புள்ள கொடுத்துட்டு, நான் அந்த படத்தை பார்த்தேன். அந்த குழந்தை கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கு நல்லா. அம்மா டீச்சர் லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சாங்க. குழந்தைக்கு தெரியுமா? கோபாக்கினைக்கு உண்டான காரியங்கள் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கூட இருக்குது. உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. But the mother, as a father, the Lord Jesus Christ and the Almighty Father knows who you and me are. நீங்களும் நானும் எப்பேற்பட்ட கோபாக்கினைக்கு உள்ளவர்களாக இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் என்பது தேவச்சனமே. தாய் லெட்டரை பார்த்து சொல்லுங்க. உனக்கும் சொல்ல மாட்டார். நீ எவ்வளவு கெட்டவன் நீ உனக்கு சொல்ல மாட்டார். பட் ஒன் திங் the word proclaims. இந்த வார்த்தை பிரகடனப்படுத்துகிறது நம்மை. நேற்று நீ என்ன செய்த? போன வாரம் என்ன செய்த? குடும்ப வாழ்வில் பேசிக்கொண்ட வார்த்தைகள் என்ன? உன்னுடைய ரெகக்னிஷன் எதை பத்தி இருந்தது? உன்னுடைய டிட்டர்மினேஷன், தீர்மானங்கள் எதை குறித்து இருந்தது? ஹம்பக்காகவும் கோபாக்கினைக்கு உண்டாதவனாக தான் இருந்தது. நமக்கு தெரியாது. வேதம் சொல்லுது,
இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நம்ம பயப்பட வேண்டாம். நம்மளை காட்டிலும் அவர் நம்மை அறிவார். But he says, I have shed my blood. நீ ஒன்னே ஒன்ன சிந்திச்சுக்கோ. 1000 குறைகள் உள்ள உன் மனசாட்சி இருக்கு, 1000 போராட்டங்கள் நிறைந்திருக்கிற உன் மனசாட்சி இருக்கு, அநேகருக்கு கெடுதலையும் கெடுக்கிற எண்ணங்களையும் கொண்டிருக்கிற மனசாட்சி உனக்குள்ள இருக்கு. அதோ பார், அவன் தான் திருடன் சொல்வது 3 கைகள் உன்னையே காமிக்குது உன் மனசாட்சிய. ஆனாலும் we say we are Christians, but God says I am going to cleanse you with my precious blood. தேவ ஜனமே, நீ தோற்று போய்க்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒன்னு ரெஸ்டோரேஷனை பத்தி தெரியாது. இது தெரியாதனால என் வாழ்க்கையில எதை எனக்கு பிடிக்கலையோ அதை நான் நிராகரித்து வந்தேன். யாரை பிடிக்கலையோ நான் கிட்ட சேர்க்காதவனா வாழ்ந்துகிட்டு வந்தேன். அது தாயா இருந்தாலும் சரி, தங்கச்சியா இருந்தாலும் சரி, அண்ணனா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, ஓ வைராக்கியம் அது தேவனுக்கு முன்பாக கோபாக்கினியாக உள்ளது என்று சொல்லி அவருக்கு தெரியும், உனக்கும் எனக்கு தெரியும். But God is lovable God. அவர் மகிமையின் தற்சொரூபம் உள்ள தேவனாக இருக்கிறார். பவுல் உணர்ந்தார். கல் எடுத்து ஸ்டேவானை ஒரு அடி கொடுத்து எல்லாரும் அடிக்கிறான்னு சொல்லி ஸ்டேவானை அடிச்சு கொண்டாங்க. அதே போல் தான் எழுதுறாரு ஐயா. அது உணராத செய்தது, இது உணர்ந்து செயல்படுகிற செயல்பாடுகள். தேவச்சனமே, நீங்களும் நானும் உணராதவர்களாக இருந்தவர்கள். Now we have to repair ourselves. We have to take part in the power of restoration. ஒரு வல்லம் இருக்கு, அந்த பவர்ல அந்த ஆதி நிலைக்கு தேற்றி நம்மை தூக்கி சொல்லுகிற தேவனுடைய அந்த தண்டவாளத்துல நீங்க போக முடியுமோ முடியாதோ, ஆனா அவருடைய அன்பும் அவருடைய ரத்தமும் உன்னை தூக்கி அந்த தண்டவாளத்துல உன்னை போக வைக்கியா. எதை இயலாமை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அந்த இயலாமை தான் அவருடைய கோபாக்கினைக்கு பாத்திரம். ஆனால் அந்த கோபாக்கினைக்கு பாத்திரமாயிருக்கிற உன்னை He wants to make you a steady person in the word of the God. வார்த்தை அறிந்து புரிந்து கொள்வதல்ல, you have to walk through the word of the God. அதே வார்த்தையில உங்களை நடத்தி செல்லுகிற அனுபவம் உள்ள பர்சனாக உங்களை மாற்ற விரும்புகிறார். இங்கே அவர் சொல்லுகிற வார்த்தை மறுபடியும் நாம் தியானிப்போம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது. Just enter with the love of the God in search of restoration. அவருடைய அன்பினாலே அந்த தேற்றுகிற அனுபவத்துக்கு உள்ள உங்களை லைட்டா விட்டு புகுத்தீங்கன்னா போதும், அவர் நம்மளை அழைத்து செல்லுகிறவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? வாசிக்க கேட்போம் தொடர்ந்து. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால். இப்போ ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, குட் ஃப்ரைடே பிரமாதமா கொண்டாடுறோம், ஆனா ரிசரக்ஷன் சாதாரணமா இருக்கு. ஏ பாஸ்டர், நாங்க ரிசரக்ஷனுக்கு கூட அதிகாலையிலே போயிட்டோமே சபைக்கு. அப்படியே அப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 50 வயசுன்னா ஒரு 25 வயசுல ரட்சிக்கப்பட்டா 25 அதிகாலையை நீங்க பார்த்திருப்பீங்க ரிசரக்ஷன், அப்படிதானே? ஆனா ஒரு ரிசரக்ஷன் ஓங்குள்ள இல்லையே தம்பியே. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். 25 வருஷமா ரட்சிக்கப்பட்டிருக்கிற, 25 வருஷமா குட் ஃப்ரைடேல உட்கார்ந்து கஞ்சி சாப்பிட்டு வர, ரிசரக்ஷன்ல கேக் கொடுக்குற, அதையும் சாப்பிட்டு வர, எதுலயாவது பங்கு ஒண்ணு இதெல்லாம் இல்ல அதுலயாவது. அப்படியா பாஸ்டர், நான் எல்லாம் கொண்டாட்டம் ஐயா நினைச்சுக்கிட்டேன்.
ரிசரக்ஷன் ஒரு கொண்டாட்டம், குட் ஃப்ரைடே கூட கொண்டாடலாம். ஆனால் வேதம் தெளிவுபடுத்துகிறது, ஃபார் வேர் and for what purposes we have to participate, why we have to abide by the words of the Lord. தேவனுடைய வார்த்தையின்படி பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்க, அதை நான் இன்னும் செய்யல. படிக்கிற வேதாம அது 30-40 முடிச்சாச்சு, இல்லை வேற வேலை இல்லையே, எங்க பிஸியா இருக்கிறோம் நம்ம? வேகிறதுக்கு சோறு கிடைச்சா போதும், நம்ம பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்கே ஆண்டவர் நமக்கு through the word of the God சொல்ற, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் குமாரனுடைய மரணத்தினாலே அவருடைய ஒப்புரவாக்கப்பட்டோமானால், only when we are abided, when our mind is abided in the death of the Lord Jesus Christ. புரிஞ்சுக்கிட்டோம், அவருடைய இரத்தத்தினால தான் விடுதலைன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அவருடைய மரணத்துல பங்கெடுக்கல. ஆனா சபைக்கு வந்துடுறோம். எங்க சிஸ்டர், இன்னைக்கு உங்களுக்கு தெரியாது, எங்களுதுல இன்னைக்கு வந்து குட் ஃப்ரைடே. ஹிந்து சகோதரிக்கு சொல்றாங்க அந்த அம்மா, உங்களுக்கு தெரியாது சிஸ்டர், கிறிஸ்டியானிட்டி இன்னைக்கு குட் ஃப்ரைடே. அந்த மாதிரி குட் ஃப்ரைடே, நல்ல வெள்ளி, தான் ரொம்ப பிரமாதமா போறீங்களா சிஸ்டர்? உண்மையிலே குட் ஃப்ரைடே தான், அதுல பொய் இல்லை, உண்மையிலே அது குட் ஃப்ரைடே தான். அவர் சிலுவையில் அவர் நமக்கு மறிக்காம இருந்திருந்தா இன்னைக்கு இங்க சபை நடந்திருக்காரு, ஒரு சனகரிப்பு சங்கம் நடந்துட்டு இருந்திருக்கோம், நியாயப்பிரமாணத்தை புரட்டி பார்த்துட்டு இருந்திருக்கோம், பேசிட்டு இருந்திருக்கோம். ஆனா இன்னைக்கு அதை முடித்து நிறைவேற்றினரை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த நியாயப்பிரமாணம் நமக்கு இல்லை என்று நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா இங்க வேதம் சொல்லுது, நீ யாரு? சத்துரு. வேதம் என்ன சொல்லுது? இப்ப இந்த சத்துரு சாகடிக்கப்பட வேண்டும். நியாயப்பிரமாணம் உன்னை கேள்வி கேட்டு நீ இதுல குற்றவாளி அதுல குற்றவாளி உன்னை சொல்லக்கூடாது. இப்ப நீ அதை செய்துட்டு இருக்கிற, விளங்குதுங்களா? நாத்தனாரை திட்டுறீங்க, மாமியாரை வெறுக்கிறீங்க, சும்மா நம்ம குடும்பத்தில் இருக்கிறத சொல்றேன். பொண்ணு சம்பளம் வாங்கி காசு கொடுக்கலாம், அதை திட்டுறோம். எந்த சூழ்நிலை எது பார்த்தா நம்முடைய மனசுக்கு நம்ம மனசாட்சிக்கு ஒத்து வரலாம், அதை என்ன பண்றோம்? நிராகரிக்கிறோம். இதே வாயில துதிச்ச நம்ம இதுல இருந்து வர இங்கிலீஷ் பாஷையெல்லாம் வேறையா இருக்குது. இப்போ நம்மள சொல்றாரு அவரு, நீ சத்துருக்களாய் அந்த காரியங்கள் நிறைந்தவராக நீங்க இருக்கிறீங்க. But God says, I know who are you. நீங்கள் யார் என்பதை அறிந்திருக்கிறேன், அதை பத்தி I don't care. But one thing I care for you. உங்களுக்காக நான் ஒரு காரியத்துல முக்கியமா இருக்கிறேன், என்னுடைய மரணத்துல நீ பங்குள்ளவனா மாறுவியா? சொத்துக்கு லாட்டரி அடிக்கிற நீ, ஆக நம்ம யாரும் லாட்டரி அடிக்கல, நமக்கு எல்லாம் சோறு கிடைச்சது. சந்தோஷத்துக்கு, சமாதானத்துக்கு, பிரச்சனைகளுக்கு, போராட்டங்களுக்கு உன்னை தேடி வந்துகிட்டு. யாராவது தரித்திரப்படணும்னு விரும்புவோமா? பற்றாக்குறையை விரும்புவோமா? நம்ம பேர்ல கெட்ட பேர் சொல்றதை நம்ம விரும்புவோமா? ஆனா வந்திருக்குது, ஆனா வந்திருக்குது. நம்ம ரெஸ்டோரேஷனை மேல இருக்கிற இலைக்கும் பழத்துக்கும் தண்ணி விடுகிறத போல நம்ம விட்டுட்டு இருக்கோம். ரெஸ்டோரேஷன் வேருக்கு பார்க்க வேண்டிய விஷயம், வேற சரி பண்ண வேண்டிய விஷயம். இதை சரி பண்ணீங்கன்னா இலையும் சரி, பூவும் சரி, காயும் சரி ஒழுங்கா காய்க்கும், ஒழுங்கா பூக்கும், ஒழுங்கா துளிர்க்கும். நம்ம அதுக்கு பதில் என்னத்தை செய்யறோம்? மேலோட்டம் விடுறோம், பூவாலியில தண்ணி. அந்த காலத்துல பூவாலின்னு ஒண்ணு இருந்தது, இப்ப தேவையில்லை. இப்ப பைப்பும் அங்க ஒரு 2 மிஷின் மாதிரி கொடுத்தா, இப்படி திருப்பினா சர்ன்னு அடிக்க, இப்படி திருப்பினா பர்றன்னு. சர்ரு பர்ற எங்க வந்துருச்சு?
ஒரே இதுல வந்துருச்சு. இந்த நாள் ஒரு சர்ச் ரெனோவேஷன் ஒர்க் கிட்ட கான்ட்ராக்ட் கொடுத்துருந்தாங்க. எங்க பெயிண்டருக்கு ஒரு கால் பண்ண, தம்பி 30 அடி ஹைட்டுப்பா, அங்க இருக்கிற ஒரு பாசம் கூட தெரியக்கூடாதுண்ணா. சார் என்ன சார் நீங்க வாங்க, கழுவி கொடுக்குற வெள்ளையடிச்சா மாதிரி இருக்கும்னா. நான் சொன்ன இதுக்கு ஏணியை போட்டு 4 ப்ரெஷ்ஷை போட்டு தேய்க்கிறதுக்குள்ள இது கதை கந்தல் தான். என்னவோ சொல்றான் புள்ள, நம்பிப்போம். போனா ஒரு மிஷின் எடுத்தான் தான். இங்க நின்னா அடிக்குது தண்ணி, பிரஷர் 300 பவுண்டு பிரஷர்ல அடிக்குது. விட்டா செவர சாச்சிருக்கு போல, கிளீனா அழுக்கு அடிச்சிச்சு. 7 வருஷத்துக்கு முன்னாடி அடிச்ச வெள்ளை அப்படியே இருக்குது. தேவச்சனமே, அந்த அழுக்கு மேல இருந்தாலும் அந்த வெள்ளையை அந்த அழுக்கு பாதுகாத்து கொண்டிருந்தது. ஆனா நம்ம மேல இருக்குது அழுக்கு. நான் சொல்லல, வேதம் சொல்லுது. சத்ருடா சாமி, பயங்கர சத்ருடைய தாட்ஸ் இருக்குது இந்த மைண்ட்ல. உனக்கு ரெஸ்டோரேஷன் வேணுமா? உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். அப்பா என்ன மரண அடியா இல்ல, ஏசாமி அதான் சொன்னாரு. உலகத்துல உங்களுக்கு யார் ஜெயித்தார்? உலகத்தை அவர் ஜெயித்தாரு. அவர் உங்களோட என் கூட இருந்தா சொன்னார். யார் சொன்னது பதிலே? நம்ம ஐயா. இப்போ ஒன்னே ஒண்ணுதான் நம்ம கொண்டு வரணும். ஆண்டவரே, உங்களுடைய மரணத்துல பங்குள்ள நம்ம அப்படி பங்கு இருந்தாதான் வாசிக்க கேட்போம். அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோம். ஆனால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இப்போ வேதம் சொல்லுது, அவர் உயிர்த்தெழுதல்ல அப்பதான் நாம பங்கு கொள்ள முடியும். சில குட் ஃப்ரைடேக்கு வர மாட்டாங்க. துக்கமான நாள், நான் ரிசரக்ஷனுக்கு வந்தேன். அதாவது மாம்சம் வரல இன்னைக்கு ஃப்ரைடே. அந்த மாம்சம் என்ன செய்தது? குடும்பமா ரிசரக்ஷனுக்கு வராங்க. ஏன்னா வருத்தம், என் துக்கம் தாங்கல. தேவச்சனமே, அவுட்வர்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் நம்மளை ஒருபோதும் வெற்றிக்கு கொண்டு வராங்க. பவுல் தெளிவா சொல்றார், தன் வாழ்க்கையில தான் அனுபவித்ததை. தேவச்சனமே, let us consider ourselves. நாம் நம்மை நாமே ஒரு ஒப்புதலுக்குள்ள வருகிற ஒப்புரவாக்குதல் உனக்குள்ள உன்னை அறியாமல் நிறைவேறும். அதுதான் உங்களை கரெக்ட் பண்ணும். இட் வில் ட்ரா பேக் டு த லார்ட். அவர் உயிர்த்தெழுந்தாரே, அந்த உயிர்த்தெழுல நீங்க பங்குள்ளவர்களாய் மாறுகிற அனுபவம் உங்க வாழ்விலே அது உங்களை அழைத்து செல்லும். தொடர்ந்து வாசிக்க கேட்போம். அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாக்குதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். இப்போ என்ன சொல்லுது இந்த சென்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனுடைய அக்ரிமெண்ட் உங்க மேல நிறைவேறின உடனே உங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஆண்டவர் கொடுத்துட்டார். உலக பிரகாரமாக உங்களுக்கு பத்திரம், இந்த வீடு உங்களுக்குன்னு உங்க கையில கொடுத்த உடனே அடுத்த நேரம் அந்த வீட்டை போய் பார்ப்போம். என்ன பண்ணுவோம்? ஒன்னு ரிப்பேர் பண்ணணுமா, அல்லது வீடே எனக்கு கொடுத்தவர் பக்காவா ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காரா? பார்ப்போமா மாட்டோமா? ஃப்ரீயா கொடுத்துருக்கிறாரு. இந்த வீடு மண் வச்சு கட்டினாரா, செங்கல் சிமெண்ட் வச்சு கட்டினாரா, ஒயிட் வாஷிங் பண்ணியிருக்கிறாரா? நம்ம மைண்ட் எங்கெங்கயோ போகும். இப்போ ரெஸ்டோரேஷன்ல நீங்கள் சரியாய் வேதத்தின் ஊடாக நீங்க வந்திருந்தீங்கன்னா அந்த ரெஸ்டோரேஷன் பிராமிசஸ்னுடைய சாராம்சத்தை கொண்டதாக நீங்க பார்ப்பீங்க. ரெஸ்டோரேஷன் உங்களுக்கு இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு ஆண்டவர் தீர்வு கொடுத்தார் நினைச்சீங்கன்னா முழுமையை நீங்க பார்க்க மாட்டீங்க. நான் சொல்ல விளங்குதுங்களா? உங்க பவர் பாயிண்ட் எது வரைக்கும் அது தொலைநோக்கு பார்வையில பார்க்குதோ,
ஒருவேளை நான் இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கேன், ஆண்டவரே இந்த வயிற்று வலி தீந்தா போதியா சாமின்னா அதை தீர்த்துருவேன். ஆனா இப்படி நினைக்கிறீங்க, இந்த வயிற்று வலி தீர்ந்து என் ஆண்டவருக்கு நான் ஒரு சாட்சியாக, எது எது வயிற்று வலியில என்னால செயல்பட முடியாத 20 ஆண்டுகள் கழிந்ததோ அந்த 20 ஆண்டுகளுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை இப்ப நான் பெற்றுக்கொண்டு அதை நான் தேவனுக்கு சாட்சியா காமிக்க போறேன் நீ நினைச்சா, இப்போ வயிற்று வலிக்கு அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போவார். இந்த ரெஸ்டோரேஷன் இட் இஸ் நாட் லிமிட்டட், இட் இஸ் அன்லிமிட்டட். விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா ஆதாமுக்கு சகலமும் கொடுத்து ஆண்டு கொள்ளுகிற ஒரு ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் அவர் கொடுத்தார். நீ ரெஸ்டோரேஷனை லிமிட் பண்ணி பார்க்கிறவர. இன்னைக்கு இத்தனை பேருடைய வாழ்வுல ஏன் பரிபூர்ணம், the wholeness, நானும் அவைகளுக்கு ஜீவனையும் அதை கொடுக்கவும் அதை பரிபூர்ணப்படுத்துமாக வந்தேன். I came to make it wholesome. ஆனா நீங்களும் நான் நம்முடைய குறுகிய மனப்பான்மை என்ன நினைக்கிறோம், இன்னைக்கு நாளைக்கு வரைக்கும் தான் நினைக்கிறோம். ஆனா அவருடைய வார்த்தை சொல்றது, உன்மேலும் உன் சந்ததி மேலும் உன் சந்தானத்தின் மேலும், சந்ததி சந்ததியாக என்னது ஆவியை ஊற்றுவேன். நாம நம்முடைய வாழ்விலே பலர் நம்ம லிமிட்டேஷன் எது வரைக்கும் படிச்சிருக்கோமோ, எது வச்சுக்க அனுபவம் இருக்குதோ அதுக்குள்ளவே ஆண்டவர் நம்ம லிமிட் பண்ணிட்டு நம்ம ரெஸ்டோரேஷனை நம்ம லிமிட் பண்ணி வச்சிருக்கோம். கொலரோட எத்தனை பேர் போனாங்க ஐயா? உங்க சம்பவங்களுக்கு அப்புறம் எத்தனை பேர் போயிருப்பாங்க? 2-3 பேர் தான் போயிருக்கிறாங்க. நான் படிச்சவங்க ஐயா உங்களுக்கு அப்புறம் குறைஞ்சது ஒரு 300-400 இருக்கும் மினிமம் சொல்றேன் நான். 300-400 பேர்ல எத்தனை பேரு? 2-3 பேர் தான் போயிருக்கலாம். தேவச்சனமே, the mind is not a vessel to be filled, it is a fire to be kindled. நம்முடைய சிந்தையாக்கப்பட்டது நீ வச்சிருக்கிற வெறும் பாத்திரம், அந்த பாத்திரம் வரைக்கும் நிரம்புறதல்ல, தூண்டி விடுற நெருப்பு என்ன ஹைட்டுக்கு போகும் என்பது நமக்கு தெரியாது. அல்லேலூயா. நம்ம சர்வீஸ் பல்பு 100 வாட்ஸ்னா 100 வாட்ஸ்ல அணையிற வரைக்கும் அது 100 வாட்ஸ் தான் எரியும். ஃபியூஸ் ஆகிற வரைக்கும் அது 100 வாட்ஸ் தான். இது அணைஞ்சு அணைஞ்சு எரியுது. இதனுடைய சாஃப்ட்வேர் ஒரு சின்ன டப்பால வச்சிருக்கிறான். அந்த சாஃப்ட்வேர் எவ்வளவு லைஃப் கொடுத்துருக்காரோ அது வரைக்கும் தான். அது செல்ல தள்ளி தள்ளி பார்க்குறோம். இந்த விரல்ல யூடியூப் பிடிக்கலாம், அடுத்தது ஷார்ட்ஸ் அடுத்ததுனா அடுத்தது, இது பிடிச்சிருந்தா இதை டோட்டலாக போட்டு இதில் என்னென்ன வருதோ இதையே பார்க்குறோம். இந்த தள்ளுறதுக்கு கூட ஒரு லிமிட். இந்த ஸ்க்ரீனில் இத்தனை முறை தான் இந்த கையே, ஒரு காலத்துக்கு அப்புறம் தள்ளினாலும் போவது, தட்டி தள்ளி பார்ப்பீங்க, என்ன பொடிட்டப்பாவா. தேவச்சனமே, அவர் God is not a God of limited, he is a God of unlimited. அந்த அன்லிமிட்டட் தான் இங்க சொல்றாரு. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாக்குதலை நமக்கு கிடைக்க பண்ணின. இப்போ என்ன சொல்றாரு? அந்த ஒப்புரவாக்குதலை கிடைக்க பண்ணின. How long you reconcile yourself to the Lord. எதெல்லாம் நீ ஒப்புரவாக்குறியோ, ஒரு சித்தப்பாவுக்காக நீ பேசி ஒப்புரவாக்குறியோ, உங்க மாமாவுக்காக பேசி நீ ஒப்புரவாக்குறியோ, because you are the restored person. ஒரு குருடனுக்கு வழிகாமிக்க முடியாது. உன்னை தேவன் ஏன் எடுக்கிறாரு? இதை எவ்வளவாய் நீ ஒப்புரவாக்குற ஒரு வல்லமை நீ பெற்றிருக்கிறியோ, உன்னை இஸ்ரேலிலும் சாட்சியா வைப்பார், யூதேயாவிலும் சாட்சியா வைப்பார், சமாரியாவிலும் சாட்சி வைப்பார், உலகத்தினுடைய கடைசி பரியந்தமோ. நான் பேசுறது இங்க 1 மணி நேரம் தான். ஆனா எத்தனை 1 மணி நேரங்கள் இதை யூடியூப்ல எத்தனை பேர் பார்க்கறாங்க? பலர் பார்க்கறாங்க. 39 நாடுகள்ல. எனக்கு ஃபேன்ஸ் சொல்றவல்ல, ஆண்டவருடைய வார்த்தை வல்லமையை பார்க்கறாங்க. பார்க்கற அட்லீஸ்ட் ஒரு 35 மார்க் வாங்கி பாஸ் ஆயிடும்.
இங்க நேர்ல பார்த்த நாமும் இந்த 1 மணி நேரம் தான். அவன் திருப்பி திருப்பி அதை பார்க்கறான் யூடியூப்ல. அவனுக்கு வந்த அந்த வசனத்துடைய டச்சப் எங்கெங்க இருக்கோ அதை ரீவைண்ட் பண்ணி மறுபடியும் ஓட விட்டு பார்க்கறான். தேவச்சனமே, இப்போ உன்னோட அவர் பேசுகிறார். அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாக்குதலை நமக்கு கிடைக்க பண்ணின. So God has rewarded, not awarded. இந்த ரிவார்டை எப்போ வேணாலும் நீ ரினியூ பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆண்டவரே, நான் போக வேண்டியது எனக்கு புரியல, மறுபடியும் சொல்லுங்க. ஆண்டவர், இந்த பொசிஷன்ல எனக்கு எங்க வீட்டுக்காரருக்கு இருக்கிற பிரச்சனையை என்னால சமாளிக்க முடியல, மறுபடியும் சொல்லுங்க. என் வியாபாரத்தை நான் செய்துட்டு இருக்கிறேன் வெரி பெர்ஃபெக்ட், ஆனா வியாபாரம் செழிக்கல, நீங்க மறுபடியும் எனக்கு அதை சொல்லுங்க. என் குடும்ப வாழ்வுல கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை, எனக்கு மறுபடியும் சொல்லிக் கொடுங்க. தேவச்சனமே, இந்த ஒப்புரவாக்குதல் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற the restoration instrument. When you utilize the particular word of reconciling to the Lord. ஆண்டவரே, வாழ்க்கை எனக்கே வெறுப்பா இருக்கு நான் சொன்னேனே, அதுல இருந்து என்ன ரெஸ்டோர் பண்ணுங்க. இந்த வாழ்வு வேண்டாம் தற்கொலைக்கு தூண்டப்பட்டனே, அதுல இருந்து என்ன ரெஸ்டோர் பண்ணுங்க. அவங்க கொடுத்த காசு என்ன பெரிய பொல்லாத காசா என்று அவங்கள்ட்ட சொன்னனே, என்ன ரெஸ்டோர் பண்ணுங்க. தேவச்சனமே, the restoration depends upon how you repair yourself. உங்களை நீங்க எப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புரவாக்குறதுக்கு நீங்க ஒப்பு கொடுக்கிறீங்களோ, it depends here. Because it is involved with his name, where he was nailed on the cross to have a safer dwelling in his house. தேவச்சனமே, ஷோபு, ஹீப்ருல ஷோபு, அவருடைய நாமத்தினுடைய மகிமை உனக்குள் இறங்கப்பட வேண்டுமானால் அன்பிலும் இரத்தத்திலும் அக்கிரமங்கள் இருந்த உங்களை ஒப்புரவாக்குதினாலே அவருடைய இரத்தத்தை கொண்டு மீட்டெடுக்க அவர் பிரியமுள்ளவராக. He is so great, we are so bad, but he wants to show not the imitation, the real love within himself. விசுவாசிக்கிறீங்களா? இங்க ஒருவனை பார்த்து நல்லவன் சொல்லி நம்மள அவர் ஒருவரை கூப்பிடல. ஒரு நல்லவன் இங்க இருக்கிறான்னு சொல்லி அவர் பேசிக்கிட்டு இல்லை. ஒவ்வொருத்தனும் பயங்கரமான ஆள். கிரிமினல் லிஸ்ட்ல வாங்கிடுவோம் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். லாஸ்ட்ல இருக்கிற கிரிமினல் கூட இந்த 3 பேரை விட கம்மியா இருக்கிறான்னு நினைக்காதீங்க. இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணா அந்த லாஸ்ட்ல இருக்கிறவன் ஃபர்ஸ்டா இருக்கும். இங்க இருக்கிறதுக்குள்ள ஒரு கால்குலேஷன் இருக்குமா இருக்காதா? நல்லவங்களா நம்மள நல்லவங்க ஆகிட்டு வரோம், நம்மள அவர் மாத்திட்டு வர்றாரு. எப்படி மாத்திட்டு வர்றாரு? நம்ம ஒப்புரவாகி கொண்டிருக்கிறோம் அந்த அன்புல. ஸோ இந்த ப்ராசஸை தேவச்சனமே நீங்க என்னைக்கு ஸ்டார்ட் பண்றீங்களோ, அவருடைய அன்பை ரொம்ப 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 சூப்பரா புரிஞ்சுக்க முடியும் உங்களால. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்க கேட்போம். அதுவுமல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாக்குதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் தேவனை பற்றி மேன்மை பாராட்டுகிறோம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லோருக்கும் அது போலும் இதுவும் ஆயிற்று. வாசிப்போம். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் மூலம் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாக பாவங்களாயும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். இப்போ தேவஜனமே, இப்போ what was the reason for sin? ஆண்டவர் ஆண்டு கொள்ளுகிற மகிமை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் அவர் கொடுத்துட்டார், அந்த டொமினியன் பவர். இப்போ டொமினியன் பவர் இழப்பதற்கு காரணம் என்னங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டா,
ஆதாமனுடைய சின் அடையாளங்கள் உனக்குள்ள அது எது எதுன்னு இண்டிவிஜுவலுக்கு புரியும். ஏன் இண்டிவிஜுவலுக்கு வேற பாவம், அவருக்குள் வேற பாவம். சோ ஆதாம புரிந்து கொள்ளுகிற அனுபவத்தை இங்க ஆண்டவர் என்ன செய்யறாரு? டோட்டல் வாஷ் அவுட் பண்ணப்பட வேண்டுமானால் உங்களுக்கு இப்போ இந்த ரெஸ்டோரேஷன் பவர் வேண்டுமா? இல்ல வரப்போற சந்ததிக்கும் சரி, உங்களோட கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற சந்ததிக்கும் சரி, எவ்வளவுதான் ஒரு திராட்சை கொத்து இருக்குன்னு வைங்க, இப்படியே போய் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்ல ஒரு கொத்து இருக்கு. நீங்க மாத்திரம் உங்களை கிளியர் பண்ணிக்கிட்டு நினைச்சீங்கன்னா இந்த கொடியில இருந்து அந்த ரசம் உள்ள இறங்குது. இதுல இருந்து எல்லா இணைப்புக்கும் போறதா உங்களுக்கும் இருக்குது. நீங்க கிளியர் பண்ண நினைச்சா முடியாது. என்னைக்காவது மறுபடியும் உங்க லைஃப்ல ப்ராப்ளம் வந்துடும். இப்போ இதை தாங்குகிற இந்த மரம் இருக்கு பாருங்க, இங்கதான் இருக்கிறார் அவரு. யாரு? ஏ. யார் அவரு? ஏ. யார் அவரு? ஆடம். இங்கதான் ஆதாம் இருக்கிறாரு. இவருக்குள்ள என்னடா ப்ராப்ளம் வந்து நீங்க சரி பண்ணீங்கன்னா, இப்போ இந்த ரசம் போய் மறுபடியும் என்ன செய்யும்? இது வரைக்கும் வந்து இது பெர்ஃபெக்டா மாறிடும். இப்ப நமக்குள் ஒரு புதிய இணைப்பை விரும்புகிறார். காட்டு ஒளிவ மரமாக இருக்கிற நம்மை கட் பண்ணி இதுல இருக்கிற மரத்தை அவர் கட் பண்ணி இந்த மரத்துல இந்த கட் பண்ண பாகத்தை தூக்கி வைக்கிறார். இப்போ இந்த வேர்கள் வேற வேர் வழியா போய் இந்த மரம் இங்க வந்துனா இதுல இருந்து காய்க்கிற கனிகள் எல்லாம் வித்தியாசம். உங்க ஒப்புரவாக்குதல், நீங்க எந்த மரத்திலிருந்து உங்க குறைகளும் பாடுகளும் பிரச்சனைகளும் இருந்ததோ, now God makes a different process with you. இதை வெட்டி எடுத்து ஜீசஸோட கொண்டு போய் அவர் பதியம் போடுறார். ஒப்புரவாக்குதல் அறகுறையா இருந்தா இங்க உடைஞ்சு நிக்குமே தவிர இங்க மாற்ற முடியாது. இதே ஜூஸ் கொஞ்சோண்டு ஒட்டிட்டு இருக்கு பாரு, நீ தளர்ந்துகிட்டு தான் இருக்க. God wants a total transformation. Hallelujah. பவுல் உணர்ந்தவராக எழுதுகிறார். உணர்ந்தவர்களாக நீங்கள் நானும் புரிஞ்சோம்னா அந்த விக்டரியை பாத்தல வாசிக்க கேட்போம். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி அது? கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்கிறார்கள். ஒரே ஒரு மீறுதல், ஆடாமுடைய மீறுதல் என்னாச்சு? இந்த திராட்சை கொத்து மாதிரி. அதுதான் ஜீசஸ் சொன்னார், நானே மெய்யான. இது இல்ல, இதை கிளியர் பண்றாரு. வாழ்க்கை டோட்டல் ப்ராசஸை கிளியர் பண்றாரு. இந்த ஆதாம் போய் வருகிற பிந்தின ஆதாம் ஜீசஸாக மாறப்பட வேண்டும். இந்த இடம் எத்தனை கொத்துகள் இது மாதிரி இந்த மரத்தில் இருக்கு. நீ, உங்க அப்பா அம்மா, உன்னோட கூட பிறந்தவங்க, அவங்களுடைய ஸ்பௌசஸ், அவங்களுடைய அப்பா அம்மா ஒரு ஸ்பௌசஸா வந்திருப்பாங்க. எனக்கு எங்க வீட்டுக்காரமா இருக்காங்கன்னா அவங்களோட கூட பிறந்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஸ்பௌசஸ் இருக்கு. என் இனத்தை மொத்தமா கூட்டினா இந்த குரம்பேட்டை பாதி பிடிச்சிடும், உங்களுக்கு பல்லாவரம் பிடிச்சிடும். இந்த மனுஷன் ஆந்திரா வேற போயிடுவார். இங்க ஆந்திரா பார்டர்ல இருக்கிறாரு. இவரு திருசூலம் காலி. நடக்குமா? அவ்வளவு விஷயம் நடக்க. ஆனா ரெஸ்டோரேஷன்ல அத்தனை பேர் நீ கிளியர் பண்ணலாம். ரெஸ்டோரேஷன்ல எங்க இனம் இருக்குதோ அதுதான் சொல்றாரு. ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல். நீ கூப்பிட்டா இடம்பட்டாது. ஆனா அந்த ரெஸ்டோரேஷனை கிருபையினால் நீ பெற்றுக்கொள்ள நீ ரெடியானா
இந்த டோட்டல் கான்செப்டை நீ மாற்றலாம். இங்கே இருக்கிறவன அவன் குடும்பத்தை கூட்டு வாடான்னா என்ன ஆகிடும்? பெரிய கூட்டமாக மாறி அத்தனை பேருக்கும் அந்த ரெஸ்டோரேஷன் பவர் அவர் கொடுக்க ரெடியாக இருக்கிறார். நீ தனிமையில் இருந்தாலும் பரவாயில்லை, உன் குடும்பத்தோடு இருந்தாலும் பரவாயில்ல, உன் சிந்தை தேவனோட கூட இருக்குமானால் உன்னை சுற்றி இருக்கிற இடத்துல சமாதானம் பெருக ஆரம்பிச்சிடும். நீ பேசலாம் வேண்டாம், நின்னா போதும், அப்படி கிராஸ் பண்ணா போதும், 3000 பேரு நிழல் பட்டு. பேதுரு கொர்நேலியும் தெரியாது, கொர்நேலியுக்கு பேதுருவே தெரியாது. ஆனா தரிசனங்கள் நிறைவேற்றப்பட்டது. வந்து பேசுறாரு, அசைவாடும் ஆவி, அந்த ஆவியானவர் அசைவாடினார். சுவிசேஷம் உரைக்கப்பட்டது, மனம் திரும்புதல் உண்டாக்கப்பட்டதுங்க. The restoration played the special part upon everyone who heard the voices. ஷமா, வார்த்தையை கேட்ட யாவர் மீதும் the power of restoration. அவர்கள் பெற்ற ஞானஸ்தானமும் நீயும் நானும் பெறுகிற ஞானஸ்தானம் சம்மந்தமே இல்லை. அன்னைக்கு அவங்க பெற்றிருந்த அந்த ஞானஸ்தானத்துக்கு ஈக்குவலா நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? அவ்வளவு பரிசுத்தவான்கள் அன்னைக்கு. அவருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. இந்த 15 கடைசி பகுதி, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகியிருக்கிறது. ஜஸ்ட் பொறி உங்க மைண்ட்ல தட்டா பெருகி இருக்கிறது. சொல்லுங்க, பெருகி இருக்கிறது. வாசிக்க கேட்போம். மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவா இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவா இருக்கிறது. இதுதான் உண்மையான restoration. So total surrender yourself. Totally surrender your works. உங்களையும் ஒப்பு கொடுங்க. உங்கள்ட்ட இருந்து ஏதோ செய்தது இல்லையா, அது மைண்டா இருக்கலாம், எமோஷனா இருக்கலாம், ஆக்டிவிட்டியா இருக்கலாம், அதை ஒப்பு கொடுத்தீங்கன்னா எது உங்களை செய்ய வச்சதோ உங்களை விட்டு ஓடிடும். நாங்க எதை விரட்டுறோம்? ஆளையா விரட்டுறோம் உள்ள இருந்து, டேய் கோவலியா அப்படின்னு அந்த ஒரு மனுஷனையா விரட்டுறோம், உள்ள வேற ஏதோ ஒண்ணு. அதை நீங்க சொல்றா, சொல்லு, விஷயம் சொல்லு, உனக்கு என்ன வேணும்? வாயை மூட முடியாது, நீ என்ன செய்வ? உள்ள இருக்கு, என்ன செய்யுது? இப்ப உள்ள இருக்கு. In the name of Jesus. ராஜி பிரதர் மேல உனக்கு உரிமை இல்லடா. ராஜு ஒப்புரவாகிறார். காட்டு ஒளிவ மரம் உடையுது. காட்டு ஒளிவ மரம் அவர்கிட்ட இருந்து கட் பண்றாங்க. ஆத்மா ஒப்புரவாகுது. அவருடைய கிருபையின் ஈவு இந்த மகனுக்குள் இறங்குது. சரி வா, இங்க வா பார்க்கலாம். God wants to transform. ஆண்டவர் இந்த மகனை மறுரூபமாக்க விரும்புகிறார். He is going into the process of transformation through restoration. His soul is getting transformed in the name of Lord Jesus Christ. God has given His love, His precious blood, and he surrenders and submit to the Lord Jesus Christ. இவன் ஒப்புரவாகிறான். தேவனுடைய ஈவு அநேகருக்காக இவன் மேல இருக்குது. இவனுடைய முன்னோர்கள் செய்த கட்டுகள் எல்லாம் உடையுது. இப்போ God is breaking
all the generational bondages. இப்போ ஒரு ஒப்புரவாகுதலின் வல்லமை. He is receiving. He is receiving it. எடுத்துக்கொள்ள எல்லாத்தையும். The word will never return without doing its work. எல்லாம் ஒழிஞ்சு போகும். இயேசுவின் நாமத்தில். Now this clear. வாசிக்க கேட்போம். மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாயிருக்கிறது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறது. One transformation not based upon the reading Bible as a word. இது வேத வார்த்தையாய் அல்ல, இது தேவனுடைய வார்த்தையாய் அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நீ போகணும். இங்கே வேதம் சொல்லுகிறது மேலும் ஒருவன். If you have really transformed, உன்னை பின்தொடரும். பூமியில 23,000 அசுத்த ஆவிகள் தலைமைத்துவத்தில் இருக்கு. வான மண்டலத்து பொல்லாத சேனைகள், ஒரு சேனை 10 லட்சம். ஜெயிப்பியா நீ? இந்த மரம் வெட்டி ஜீசஸோட சேர்க்கல நான் ஜெயிப்பியா நீ? உனக்கு ஒண்ணுமே தெரியாது. 60 வயசுல 30 பாதி நாட்கள் தூக்கம் தான். குழந்தை பருவம் 15 வயசு போச்சு. மீதி இருக்கிறது விழித்துக் கொண்டிருக்கிற 15 ஆண்டுகள் தான் உன்னுடைய ரியாலிட்டி. எதை அறிந்திருக்கிறேன்னு பாரு. பணத்துக்காக இயேசு அறியாது, பொருளுக்காக அறியாது, ஆத்மாவுக்கு அறியவே. அதான் இங்க சொல்றாரு அவரு. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு அது ஒப்பானதல்ல. நீ பசிக்கு சோறு போட்டிருப்பாரு, அவர் இழக்க விரும்பல உங்களை. நீ உயிரோடு இருந்தாதான் உன்னை ரட்சிக்க செய்ய முடியும். அதனால உனக்கு சோறு போட்டிருப்பாரு. நீ வீட்டுல தூங்குறதுக்கு இடம் வேணும், கட்டிலுக்கு ஆசைப்பட்டிருப்பா, கட்டில் கொடுத்திருப்பாரு. நீ சொல்லுவ, ஜீசஸ் எனக்கு கட்டில் கொடுத்தார், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீ இப்ப பெற்றிருக்கிற ஆசீர்வாதம் இருக்குல்ல, அதை பெருசா நினைக்காத. அதுக்கெல்லாம் அவருடைய ரத்தம் சிந்தி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. போன் ஊதுனா அந்த டேபிள்ல இருக்கிறது கொஞ்சம் கீழே விழும். அதை சாப்பிடுற ஆளுக்கு நம்ம நம்ம சொல்ற நாய்க்கு சாப்பிட்டோம்ல இந்த சாப்பாடை கீழே விழுந்தது, அதை நாங்க சாப்பிடுறது கேட்கிறாங்க. தேவச்சனமே அவர் இலை போட்டு சாப்பாடே கொடுக்குறேன்றார். ரெஸ்டாரேஷனுக்குள்ளவா நான் உனக்கு இலை ஏன் டேபிள்ல விழுந்ததை கேட்கிற? இவ்வளவு தாழ்மையா இருக்கிறத காமிச்சுக்கிறியோ? தேவச்சனமே இங்க வேதம் தெளிவுபடுத்துகிறது. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்து நிமித்தம் அக்கினிக்கு ஏதுவாய் இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை. Don't ask for one blessing. அந்த கிருபை அநேக குற்றங்களில் இருந்து உங்களை வேறு பிரித்து எடுக்க அது இருக்கு. அந்த கிருபையை கொண்டு ஒரு சாதாரண ஒரு வார்த்தைக்காக உங்களை விட்டுட்டாங்க. ஸ்தேஸ்திர புத்திர பாத்திரத்தை எப்படி பண்ணிட்டாங்க? தேவச்சனமே, it is called the spirit of ignorances. அறியாமையின் கட்டுகள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை. Not just by reading the Bible. ஒரு வேதத்தை வாசிப்பதனால நீங்க பெரிய ஆள் கிடையாது. Never think பண்ணிக்கங்க. அவருடைய கிருபை 5 சாப்டர் வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு இருக்குமானால் உலகத்துல உள்ளவ அத்தனை பேரும் படிச்சுட்டு பரலோகம் ஓடி போடுவான். அவர் கூப்பிடுறாரோ கூப்பிட்டு ஏறிடுவான். எப்படியாவது 2 ராக்கெட்டை வாங்கிடுவான். ஒரு 200 பேர் சேர்ந்து காசு போட்டா ஒரு ராக்கெட் ரெடி ஆயிடுச்சு. அது மாதிரி அல்ல. அந்த கிருபையை புரிஞ்சு கொள்ளுகிற ஒரு ஸ்லாக்கியம். It is not to receive an ordinary blessings from the Lord. இந்த blessing என்ன? டோட்டல் பாவத்தின் கட்டுகளிலிருந்து நம்மை வேறு பிரித்து நம்மளை விசேஷமாக மாற்றுகிற அந்த அனுபவம் தான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். உங்ககிட்ட இல்லை, எனக்கு இருக்குன்னு சொல்றதுக்காக அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லை.
இட் ஹஸ் பீன் ஆல்ரெடி ரிவார்டட் டு யூ. வீடு கொடுத்தாச்சு உனக்கு. BMW நீ என்ன ஆசைப்படுற, எதில் போடணும்னு ஆசைப்படுற, கொடுத்தாச்சு உனக்கு. ஆனா எது கொடுக்கல? ரிப்பேர் பண்ண வேண்டியதை நம்ம ரிப்பேர் பண்ணல. அதை நீ இன்னும் பெற்றுக்கொள்ளல. அதை கொடுக்கல நீ. யாரு எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு எல்லாம் துவைச்சு போட்டு தான் சொக்கா போட்டு வந்துருக்கீங்க. அப்ப எங்கேயோ ஒரு இடம் இருக்குது துவைக்கிறதுக்கு. யாரோ இருக்கிறான் துவைச்சு கொடுக்கறதுக்கு. ஏதோ ஒரு லாண்ட்ரிக்காரன் இருக்கிறான் கொடுக்கறதுக்கு. அதை வாங்குறதுக்கு உங்க கையில துட்டு இருக்குது. கரெக்டுங்களா? எல்லாருமே யாரும் ஒன்றும் பிச்சைக்காரனா தெரியல. பார்க்கறது பார்த்தா அமோக வெற்றியாளர்களா தான் தெரியுறீங்க. இது எது? இந்த கிருபையில கிடைச்சுன்னு சொல்லி நீ மாறுதட்டி நிக்காத, உட்கார. உள்ள இருக்குது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கேளுங்க, அந்த ரெஸ்டோரேஷன் அவற்றை கேளுங்க. அதை பத்தி தான் 952 வசனங்கள்ல போட்டிருக்கு. அவர் அதை சொல்லுகிறார். அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு அது. So realize this words. அவருடைய லவ், அவருடைய பிளட், அவருடைய லைஃப் இங்க சிலுவையை குறிக்குது. வாவ்! அந்த சிலுவையில பங்கெடுத்துக் கொள்ளுகிற அனுபவம், அவருடைய மரணத்துல பங்கெடுத்துக் கொள்ளுகிற அனுபவத்துக்குள்ள வாங்க. எதையோ பாட்டு பாடுறோம், பரலோகம்தான் என், ஆனா இருக்காது. பாட்டு வரைக்கும் தான். பாட்டு முடிச்ச உடனே கீபாடுக்கார அப்படியே துட்டை வாங்கிட்டு போயிடுவான். இவன் சோறு போட்டதை சோறு சாப்பிட்ட இவன் போயிடுவான். சர்ச்சில் 1-2 பெருக்கிறதுக்கு நிற்கும். அது கூட பெருக்கிட்டு, பாஸ்டர் அப்போ கிளம்பிட்டுங்களா பாஸ்டர், அப்போ 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 கிளம்பிட்டுங்களா, அப்பா ஏமா இருக்குது உங்களுக்கு காணிக்க கொடுக்கல பாப்பா, அவ்வளோ அழகா பேசு பாஸ்டர். அப்பா பெருக்கிட்டே எல்லாம் நம்ம கொடுத்து அனுப்பணும், நம்ம கடமை தான். ஆனா இதை பெற்றுக்கொள்ளுகிறா, உனக்கு தெரிஞ்சதை பெற்றுக்கொள்ளுகிற. நான் என்ன சொல்லல, உங்களையும் சொல்லல, பொதுவா பேசுறேன். யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். காசில் முக்கியம். அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு அவருடைய அந்த ஈவு ஒப்பானதா இருக்கு. ஆனா வசனத்துடைய ஆரம்பம் சொல்றது, மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு அது கிடையாது. நம்முடைய ராங் கான்செப்ட் தான் நம்முடைய தோல்விக்கு காரணம். அல்லாமலும் 17வது வசனம், ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க. This is the climax. Realize yourself. The mistakes, the problem, the perishable situation, the tormentations in my life is not because of me. என்னால இல்ல. ஆட்டி படைக்கிற என் குடும்பத்தின் பிரச்சனைகள் என்னால அல்ல, ஒரே ஒருவனுடைய மீறுதல்னாலே. அதை தீர்க்க இத்தனை 800 கோடி மக்களும் சேர்ந்து எழுப்புனா கூட அந்த பாவத்தை கரெக்ட் பண்ண முடியுமா? இதை கொடுக்கிறவரால். அததான் இங்க சயின்டிபிக்கா, ஸ்பிரிச்சுவலா, பிராக்டிக்கலா இங்க வேதம் தெளிவுபடுத்துது. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க. This was the past, present. ரட்சிக்கப்படாதவருடைய வாழ்க்கையில இதுதான் ஃபியூச்சர் டென்ஸ் ஆக இருக்கும். விசுவாசிக்கல, புரிஞ்சிக்கல, வேதத்தை ஆராயல அப்படின்னு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ. நீ கேட்கலாம், பாஸ்டர் நான் கரெக்டா வந்ததுனால தானே கரெக்டா தசம்பாகம் கொடுக்குறேன். நீ தசம்பாகம் கொடுத்தது வரைக்கும் தான் உனக்கு ஆதாயம். புரியாததுக்கு தேவன் பொறுப்பா? நீ கொடுத்தனால அடுத்த மாசம் உனக்கு அந்த சீட ஒரு 10% போடுறாரு. அந்த சீடு என்ன செய்யுது? மறுபடியும் சம்பளமா உனக்கு. ஆனா இல்லாதது, பெற்றுக்கொள்ளாதது இருக்க, அதை எப்படி விதையா விதைக்க போற? விளங்குதுங்களா? தசம்பாகம் கொடுத்த தசம்பாகத்தினால உங்களுக்கு என்ன ஆயிடுது? நெக்ஸ்ட் மந்த்துடைய வருமானம்
10 + 90 மறுபடியும் 100 வந்தது. ஆனா எதை ஆண்டவருக்கு கொடுக்கப்பட வேண்டுமோ அதை முழுமையாய் கொடுத்திருக்கியா. அது காசு கிடையாது, பணம் கிடையாது, பொருள் கிடையாது. இங்க சொல்றதுக்கு தான் அதுதான் இந்த வேத வசனம் சொல்லுது. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதல்னாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க. சந்தோஷத்துல மரணம், சமாதானத்துல மரணம். ஜிஹெச்ல மார்ச்சரி போய் பாருங்க, எல்லாத்துக்கும் போட்டு ஒரு டேக் போட்டு ஒரு நம்பர் போட்டு வச்சிருக்கோம். இந்த நம்பர்ல உள்ளவன் இப்படிப்பட்ட மரணம். டாக்டர் செக் பண்றாரு, இது மார்ச்சரில் இருக்குது, வீட்டுக்கு போனதை செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நியாயமான மரணம். இங்க இருக்கிற மரணம் எப்படிப்பட்டது? கொலை செய்யப்பட்டிருக்கா டெஸ்ட் பண்றான், கழுத்துல மார்க் இருக்கா டெஸ்ட் பண்றான், கத்தி குத்தப்பட்டது எவ்வளவு ஆழம் உள்ள போயிருக்கு, எவ்வளவு அகலம் உள்ள அந்த கத்தியா இருக்குன்னு ஒரு டீச்சர் எழுதுறான். உன் மரணத்துக்கு ஒரு டீச்சர் இருக்கு, உன் சமாதானம் இல்லாததுக்கு ஒரு டீச்சர் இருக்கு. அனுபவித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்வில் டீடைல்ஸ், பட் God has a special detail for us. அவர் சொல்றார், அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவன் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம். உன்கிட்ட எந்த சமாதானத்தை இழந்திருப்பது அது உண்மையோ, ராஜி பிரதர் மேல பிசாசு இருந்தது எவ்வளவு உண்மையோ, இந்த வார்த்தை உள்ள சென்று அவரை ரிலீஸ் பண்றதை நீங்களும் நானும் பார்க்கிறோம். ரெண்டும் உண்மைதான். சோ தேவச்சனமே, நீ பாசிட்டிவா ஓ நெகட்டிவ் ஆண்டவருக்கு கொடுத்தா என்ன பாசிட்டிவ்? அந்த ஒருவன் இருந்தது எனக்கு நெகட்டிவ், இப்போ இந்த நெகட்டிவ் பாசிட்டிவா மாறப்போகுது. யாருனால? ஜீசஸ் என்கிற அந்த பாசிட்டிவ் டிவைன் பர்சனா. இதை நீங்க ஜஸ்ட் விசுவாசித்தா போதும். இதுக்காக பணம் கொடுத்து மாஸ்டர் எனக்காக அந்த ஜெபத்தை பண்ணுங்களேன் அப்படின்ட்டு என்கிட்ட வந்து நிற்க வேண்டிய அவசியம். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கும் தேவனுக்கும் தான் கேள்வி. உங்களுக்குள்ள இவன் எவ்வளவாக இருக்கிறான்னு பாத்துங்க. இந்த ஆதாம், பழைய ஆதாம் எவ்வளவு உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான்னு பாருங்க. அவன் எந்த மரணத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான்னு பாருங்க. அதுக்கு டிரான்ஸ்பர்மேஷன், ரெஸ்டோரேஷன் ஆண்டவர்கிட்ட கேள்வி. காரு பங்களெல்லாம் இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இதை இந்த சத்தியத்தை கேட்டீங்கன்னா. ஆனா நம்ம உலக பிரகாரமான காரியங்களுக்காக நம்முடைய வார்த்தைகளை தேவனை சார்ந்து கேட்டுட்டு, அது உழைக்கிற கடவுளே இல்லைன்னு சொல்றவனுக்கு கூட தேவன் கொடுக்கிறார். ஏன்னா அவன் உழைப்புக்கு கிடைக்கப்படுகிற பலன். பட் விசுவாசத்துக்கு கொடுக்கிற பலன், கிறிஸ்துவுக்குள் நீ எவ்வளவாய் அவரை அறிந்திருக்கிறாய். How I can be restored from my old place. என்னுடைய பழைய நிலையிலிருந்து நான் எப்படி வெளியே வரப்படுவேன் என்பதை நீ சிந்திக்க ஆரம்பிச்சனா, now the fire starts to kindle you. உன்னை தூண்டி விடுகிற நெருப்பு ஜுவாலை பறக்கிறதா மாற ஆரம்பிக்க. இங்கே ஆழம் சொல்லுகிறது, ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் அக்கினிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. கிரைஸ்ட் இந்த சிலுவையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார். நீ விசுவாசித்தா நெக்ஸ்ட் மூமெண்ட் இந்த நீதி உனக்குள்ள வந்துரும். இந்த பாவம் எங்க போயிடுது? ஜஸ்ட் fraction of second. ஒரே fraction. நீ நினைச்சனா இன்னைக்கு இல்ல 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உனக்கு ரிவார்டா கொடுத்துட்டார். அவார்டு நீ உழைச்ச உழைப்புக்கு கொடுத்தது இல்ல, கிறிஸ்துவை நம்பினதுக்காக உனக்கு கொடுக்கப்பட்டது அல்ல. It is totally the reward that Lord Jesus Christ from the shub, from his name, as he was nailed on the cross, now he dwells apart. உன் மேல ஒரு வீட்டில் நீ வசிப்பது போல கிறிஸ்து உனக்குள் வாசமாய் இருக்கிறதை நீ காணலாம். Thereby the presence of the deliverance spirit
will abide in your life. எதை நினைக்கிறியோ through Christ you will receive and you can inherit it. அதை பெற்றுக்கொள்ள முடியும், அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். பெற்றுக்கொண்டது நாளை கேட்டா கொடுத்துரும். சுதந்திரமா உனக்கு பட்டயம் போட்டு கொடுத்தது அது உனக்கு தான். விளங்குதுங்களா? ரெஸ்டோரேஷன் அப்படிப்பட்டது. ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. Don't worry about your sins. நீதிமொழிகள் 5:22 வாசித்து பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கன் தன் பாவக் கயிறுகளால் கட்டப்படுவான் என்று எழுதியிருக்கு. பயப்படாதீங்க. அந்த கட்டை அவிழ்க்கிறவர் யாரா இருக்கிறாரு? இயேசு கிறிஸ்துவா இருக்கிறாரு. அந்த கிருபை உங்கள் மேல எத்தனை கட்டு போட்டு முடிச்சு போட்டிருக்கோ அத்தனை முடிச்சு ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லி நீ சந்தோஷப்பட்டுக்கோ. அத்தனையையும் அறுத்தெறிகிறவர். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா ஜீசஸ் கிரைஸ்ட? இந்த உடன்படிக்கை தெரியுதா உங்களுக்கும் அவருக்கும் போடப்பட்டிருக்கிறது? நாம் அறியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தெரியல. அறியாம நம்மளை என்ன செய்து கீழே தள்ளுது, பாவர்ச்சியில வச்சிருக்குது. ஏன் பாவர்ச்சியில வச்சிருக்கு தெரியுமா? அறியாம அந்த பாவர்ச்சிக்காக மாத்திரம் தான் நீ ஜெபிப்ப, ஆண்டவருக்கு போக மாட்டேன். ஏன் தலைவலியை கொடுத்தான் தெரியுமா பிசாசு? தலைவலிக்காக தான் நீ ஆண்டவர்கிட்ட ஜெபிப்ப. ஆனா ரெஸ்டோரேஷனுக்கு தலைவலியுடைய ஆணி வேற பத்தி நீ சிந்திக்க மாட்டேன், அதனால தலைவலியை கொடுத்தான். அடுத்த செகண்ட் ஜீசஸ் எனக்கு தலைவலி போகணுன்றீங்க, தலைவலி போயிடுது. உன் விசுவாசம் இந்த ஈவுக்கு கிடைக்கப்பட்ட விசுவாசம் அல்ல. பிசாசு உனக்குள்ளவே இருந்துட்டு தேவனால தான் தீர்ந்தது, தேவனால தான் தீர்ந்தது என்ற தவறான ஒப்பீனியனை அவனே கொடுத்து அவனே தலைவலி எடுக்கிற காரியத்தை கொடுத்து நீ அடுத்த ஸ்டெப்புக்கு ரெஸ்டோரேஷனுக்கு போகாம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற அனுபவத்துல கிறிஸ்தவனை ஏமாத்தி அறியாமையின் ஆவி வச்சிருக்கிறியா? ஏன் இவன் வேலை செய்தான்னா 500க்கு 1000 கிடைக்கும், உடம்பு வலுவாகும், நாடின் நரம்புகள் சென்த்தாகும், ஒரு வேலை செய்த சந்தோஷம் நமக்கு இருக்கும், முதலாளிக்கும் உனக்கும் ஒரு பந்தம் ஏற்படும். வேதத்தை நீங்கள் ஆராயாதபடிக்கு கிறிஸ்து இயேசுவினால் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் என்று சொல்லி உங்க சிந்தையை தூண்டி சத்தியத்துக்குள்ள போக வைக்கிற உங்களை just for money, just for sake of living the life, அதுக்கு கிடையவே கிடையாது. ரெஸ்டோரேஷனுக்கு தான் ஜீசஸ் உங்களுக்காக வந்திருக்கிறார். அதான் சிலுவை. இந்த நெயிலுடைய அர்த்தம் அதுதான். எத்தனை பேருக்கு புரியுது? இங்கிருந்து கார் பங்களாவுக்காக ஆண்டவர்கிட்ட கேட்பீங்களா? கார் பங்களா வாங்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, அதை 10 பேருக்கு வாங்கி கொடுக்குற ரெஸ்டோரேஷன் எனக்கு கொடுங்கன்னு கேள்வி. உன் பணம் பூரா பிசாசு வச்சிருக்க, நீங்க ஜெபித்தீங்கன்னா தேவன் அதை உடைச்சு உங்க கையில கொடுப்பாரு, சாவியை கொடுப்பார். போட நீ ரெஸ்டோரேஷன் பவர்ல வந்துட்டு ஆசீர்வாத பவருக்கு நீ வரல. ஆசீர்வாதமே உனக்குள்ள இருக்கிற பவரை நீ வாங்கிட்டே இப்போ என்கிட்ட இருக்கு. நீயே ஆசீர்வாதம், உனக்குள்ளவே ஜீசஸ் இருக்கிறார். ஜீசஸ் பக்கத்துல இருந்து தூக்கி உன் மேல கொண்டு போயிட்டு இல்லை, ஜீசஸே உன் கையில இருந்தா இந்த பூமியை அதன் நிறைவை நீயே தூக்கிட்டு நடப்ப. இங்கே வேதம் கடைசியாய் சொல்லுகிறது, ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. Don't go for the worldly blessings, go for the heavenly blessings, because these blessings is by our heavenly Father through Lord Jesus Christ, by the Holy Spirit tonight.